வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி பாதுஷா. இந்த பாதுஷா நம்ம எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம செய்யலான்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் 250 கிராம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன், இதையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதோடு சேர்த்து நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து பால் ஆட் பண்ண போகிறேன். நான் இதை காய்ச்சி ஆற வச்ச பால் இது ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை நல்லா கரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. நம்ம இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் இது ஹார்டாகவே இருக்கனால தான் நான் கம்மியான பால் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டான பதத்துக்கு நான் அது பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது லேயராக செப்பரேட்டாக இருக்கிறோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கரெக்டான பாதுஷா வரும். இப்போ நம்ம இதை ஒரு ஏர் கண்டெய்னர் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சைடாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் 200 கிராம் சுகர் ஆட் பண்ணி நம்ம இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாவை நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சினா போதும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது இன்னும் கம்மி பதத்துக்கு வரல, இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம இதை காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், காய்ச்சிட்டேன். இந்த கரெக்டான கம்மி பதத்துக்கு இப்போ வந்திருக்கு. இந்த சமயம் நம்ம ஏலக்காய் இடித்து வச்சது ஒரு 2, இதோட நம்ம ஒரு லெமன் ட்ராப்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். இது எதுக்காக விடுறோம்னா அப்போ தான் சீக்கிரம் அது இறுகாமல் இருக்கும் சர்க்கரை பாவு. இதோடு சேர்த்து நான் 4 to 5 ட்ராப்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்மெல்லும் ஒரு ஃப்ளேவரும் இது தரும், அதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பாதுஷா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்து அதில் நான் ஒரு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயிலை நம்ம ஹீட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்துக்கலாம். இந்த மாவுலேருந்து ஒரு லெமன் சைஸ்க்கு நம்ம மாவு எடுத்து அதை ஒரு பால் சைஸுக்கு நம்ம நல்லா உருட்டிக்கலாம். இதை உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு நம்ம இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாவையும் எடுத்து ஹோல் போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் ஃப்ரை பண்ணணும். இது இந்த சைடு நம்ம 15 to 20 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ நம்ம ஒன் சைட் லேசாக ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டு இந்த சைடு நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பாதுஷாவை நம்ம ரொம்ப ஈஸியாகவே செய்யக்கூடிய ரெசிபி இது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் நம்ம ஃப்ரை ஆகிடுச்சு.
இப்போ இதை இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் இது 2 பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். அதனால் நம்ம இதை டைம் விட்டு திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகி வந்திருக்கு. இந்த சமயம் நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாவில் நம்ம இதை ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டு இந்த பக்கம் நல்லா ஊற வச்சு இதை எடுத்தால் பாதுஷா ரெடி. நீங்களும் இந்த பாதுஷா ரெசிப்பியை செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.